ஹாய் வெல்கம் பேக் டு நியூட்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். பிஇ அண்ட் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2025ல என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா ஒரு டிஎன்பிசி மூலியமா இல்லை அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஆர்பி இல்லை என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஏப்ரல் மந்த் முடிய போகுது. இன்னும் 8 மந்த்ஸில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதுக்கான எக்ஸாம்லாம் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி ஆனுவல் பிளான்லேயே சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 2000 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு நடந்து கவுன்சிலிங்லாம் போயிட்டு சில பேர் ஆர்டருமே வாங்கி வச்சுருக்காங்க. பட் போஸ்டிங் மட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாதான் இருக்காங்க. அது கம்மிங் ஒரு வித்தின் ஏ மந்தில் கூட பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? இப்போ 2025 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது மோஸ்ட்லி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஹியூஜ் நம்பர் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகி போயிட்டாங்க. ஏஇலையும் சரி ஜேஇலையும் சரி தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிப்ளமோவுக்கு நமக்கு எக்ஸாம் எழுதியிருக்கோம். ரோடு இன்ஸ்பெக்டரு அந்த போஸ்டிங்கான வேகன்சி நமக்கு எக்ஸாம் எழுதியாச்சு. பட் நமக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வேயர் கம் டிராப்ஸ்மேன் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா அதனால எனக்கு நெக் ஆஃப் தி மூமெண்ட்ல லாஸ்ட்ல எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு உண்மையாலுமே 2025ல ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எனக்குமே நம்ம படிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் நமக்கு முன்னாடி எத்தனை பேர் போறாங்க, ஏன்னா அவங்களாம் இப்போ செலக்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அது ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 50,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல இது பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு 5000 to 6000 பீப்புள்ஸ் மட்டும்தான் எக்ஸாமினேஷனுக்கு படிப்பாங்க. ரிமைனிங் 80% பீப்புள் வந்து சும்மா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த சொன்னல ஒரு 5000 to 6000 பேர், அதில் 3000 பேர் இப்போ செலக்ட் ஆகி ஒவ்வொரு போஸ்டிங்க்கு போயிட்டாங்க. ஓகே, அடுத்த லெவலில் இருக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வர 2025ல வரப்போகிற எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு வரப்போகுது. டிஎன்பிசி தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனு டிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பாலிடெக்னிக் லெக்சரர் ஓகேங்களா, அதுக்கு பிஇமே எலிஜிபிள் தான், எல்லாத்துக்கும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பிஇ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்க்கு 2025ல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா 26ல வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா 26ல நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. அதனால நம்ம மே ஜூன் ஏன்னா ஏப்ரல்லே வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா 2025லேயே முடிஞ்ச அளவுக்கு அவங்க புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சட்டமன்றத்தில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில் இவ்வளோ வேகன்சி வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம், இந்த வருஷமும் நெக்ஸ்ட் இயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த ஏப்ரல் டு நெக்ஸ்ட் ஏப்ரலுக்குள்ள ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் இது எழுத போகிறாங்க. எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். அதனால் அடுத்த லெவலில் இருக்கிறவங்க லாஸ்ட் நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் நான் கிளியர் ஆகலை, இன்டர்வியூ போனோம், எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய பேர் இன்டர்வியூ போனோம், நம்ம போஸ்டிங் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேஇக்குலாம் இன்டர்வியூ போயிட்டு அடுத்த லெவலில் இருப்பீங்க. ஓகேங்களா? அது ஒரு 10% 20% பீப்புள் அடுத்த லெவலில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. நான் இன்டர்வியூ போகல, பட் ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு மார்க் வந்திருக்கு மோராலஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் கண்டிப்பாக ஏதோ ஒரு கோச்சிங் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் மினிமம் 400 வேகன்சி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறாங்க. நான் டெக்னிக்கல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 300. இதில் நம்ம இன்னமும் ஒன்லி ஃபார் சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனே வருது. ஓகேங்களா? இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாரி நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனே பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளும் எழுதலாம். அது காமனாக தான் இருக்கும். எல்லா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டும் இதை சேர்த்து தான் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், சிவில் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதில் தான் நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு 5 days போட்டிருப்பாங்க, இதுக்கு 4 days போட்டிருப்பாங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 days போட்டிருப்பாங்க. இது எல்லாமே சிவிலுக்கு ஒரு நாள், எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு நாள், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சேம் சிலபஸ் தான், வேறலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இதில் இன்டர்வியூ இருக்கும், இதில் இன்டர்வியூ இருக்காது, அவ்வளோதான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல் திரும்பி சொல்லிட்டேன். டிப்ளமோ சிலபஸ் நம்ம ஜேடி ஒர்க் இல்லை ஓவர்சீஸ் எக்ஸாம் அந்த இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சிலபஸ் வந்து பெருசாக சேஞ்ச் ஆகலை. இப்போ ஐடியில் ரெண்டு 3 போஸ்டிங் இருக்குது. ஐடி சர்வேயரு, ஐடி சர்வே
டிராப்ஸ்மேன், ஐடி சர்வேயர், ஐடி டிராப்ஸ்மேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஏன்னா சர்வேயர் அண்ட் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால அந்த வேகன்சி வரதுக்கான ஒரு பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் டிஎன்பிஎஸ்சி மூலியமாவோ இல்லை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க டிபார்ட்மெண்ட் மூலியமாவோ இந்த டைம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ கார்பரேஷனு, ஓகேங்களா, நகராட்சி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதால் நகராட்சி, பேரூராட்சி எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேகன்சி டெம்பரரி போஸ்டிங் தான் இப்போ நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அடுத்தது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ். ஓகேங்க, அப்போ டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 மினிமம். நம்ம சிவிலுக்கு நிறையா வரும், பட் நம்ம சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80 வேகன்சி வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதான் 2025ல் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை தவிர நமக்கு எஸ்எஸ்சி இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது, ஆர்ஆர்பி. எந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத தான் எல்லாமே அப்ளை பண்ணி எழுதுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு எக்ஸாம்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ். ஏன்னா இப்போ ஏப்ரல், கண்டிப்பாக மே ஃபர்ஸ்ட் வீக்கில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மே ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்மளோட கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்க அப்படிங்கிறது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும், ஏன்னா சிலபஸ் ஆல்ரெடி நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் இப்போ ஆல்ரெடி டைம் ஒரு இது அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 60 to 90 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் டேட் எல்லாமே போட்டுட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை வந்து பேஸ்டான வேறு ஸ்டேட்டில் நடந்தது தான். நம்ம ஸ்டேட்டில் இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒரு மினிமம் டெய்லியும் மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஓகேங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் படிக்கிறோமோ அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் எம்சிக்யூ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான கொஸ்டினை பிக் பண்ணுறோம். நிறைய பேர் இன்னமும் உள்ள ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா, நிறைய படிப்பாங்க, பட் எம்சிக்யூ கொஸ்டினில் போயிட்டு ஆன்சர் பிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய டைலமா இருக்கும். அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் இல்லாத தான். ஓகே, அதனால எந்த ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் ஓனாக படிக்கிறதாலும் சரி, எந்த ஒரு சென்டருக்கு போனாலுமே ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாம் ப்ராக்டிஸ், எம்சிக்யூ ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஐடியா பொறுத்து தான் நீங்கள் இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய இருக்கும். நிறைய பேர், ஏன்னா நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படிக்கிறாங்க, டெய்லி ஒரு 10 hours 12 hours படிக்கிறாங்க, பட் எம்சிக்யூல மார்க் எடுக்க முடியல அப்படின்னா இதுதான். அதனால முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் எம்சிக்யூ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஒரு நாளைக்கு 5 hours 10 hours படிக்கிறீங்கன்னா 6 hours வந்து நல்லா படிங்க. 4 hours மினிமம் எம்சிக்யூ கொஸ்டினே எழுதி பாருங்க. இல்லை வேற எதாவது ப்ரீவியஸ் இதாக இருக்கட்டும், நிறைய ஆப் இருக்குது, இந்த சேனல் நிறையா, நம்ம சோர்ஸ் நிறைய இப்போ நிறைய இருக்குது. ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் பேப்பர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நாங்களுமே எம்சிக்யூ புக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஆர்பி, நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் ஒரு 2 or 3 years நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ல இருந்து நடந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வேடிங்ஸ் கூட மாறாத நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் பாருங்களேன். அதர் ஸ்டேட்டில் நடந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக கொஸ்டின் எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டாங்க மோரார்லெஸ். அதனால பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா, கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதே கொஸ்டினை ஸ்டேட்மெண்ட் மாறாத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஒரு 100 பேஜஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் உள்ள கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா, இது வந்து இன்ஜினியரிங் லெவல்லே தான் இருக்குது. இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ லெவலில் தான். திரும்பி சொல்லிடுறேன், இன்ஜினியரிங் லெவலுக்கும் டிப்ளமோ லெவலுக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி சிலபஸ் சேம் தான். அதில் ஸ்லைட்டாக மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அதில் கொஞ்சம் ஏஐ லெவலில் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டிப்ளமோ லெவலில் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டேரக்ட் கொஸ்டினாக கேட்கறதுக்கான அதை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால இங்கே இதை அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே எதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க, இது ஒன்லி ஃபார் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அப்ளைட் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா, இந்த சிலபஸுக்கான இந்த எம்சிக்யூ மட்டுமே. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சருமே இருக்கும். இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஓகேங்களா, தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், அது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் டெய்லி நீங்கள் ஒரு 10 பேஜ் வச்சுங்க. ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் படிக்கிறது இப்போலாம் ரொம்ப ஈஸி தான் நமக்கு. அதனால டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் 10 பேஜஸ் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அது தப்பு அப்படின்னா அதில் நீங்கள் ஆன்சருமே இதில் சிம்ப்ளை பண்ணியிருக்கோம், இதை கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, சில பேருக்கு உங்களுக்கு இன்ஸ்டியூஷனில் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னா அதை ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸ் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கிங்க. இது வந்து இதில் ஒரு 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது. அடுத்த கம்மிங் வீக்கில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு நமக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. டெய்லி ஒரு 10 பேஜ் எடுத்துங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேஜை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த 10 பேஜில் உங்களுக்கே தெரியும் ஆன்சர் ஒன்றா இருக்கும், பட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த எம்சிக்யூ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது. ஓகே, அதனால் இன்னமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஷார்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை மட்டும்தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை மட்டும்தான் இருக்கும். அப்போ 60 டேஸ் ஆர் 75 டேஸில் உட்காந்து எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுறது கஷ்டம். அதனால் இப்போல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2025ல ஏதோ ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் உள்ளே போயிடும். ஓகேங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மீன்ஸ் இந்த மாதிரி எம்சிக்யூ கொஸ்டின் டைம் கிடைக்கிறப்பலாம் இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸை நல்லா கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். அதனால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுறது தப்புனா எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு எம்சிக்யூ ப்ரிப்பரேஷன் படிப்பாங்க, பட் எம்சிக்யூ போய் அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு இருக்கும். ஓகேங்களா, அது திரும்பி உட்காந்து ரிவைஸ் பண்ணுறது தான், ஓ இந்த கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எழுதினாலும் அதை அப்படியே விட்டுறாதீங்க. அதுக்கான ஆன்சர் கீயை பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 எம்சிக்யூ புக் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்ளைட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, அப்ளைட் மெக்கானிக்ஸு. ஓகே, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரளவு கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா, என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ இல்லை இன்னையில இருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பண்ணுங்க, டேரெக்டாக எம்சிக்யூ கொஸ்டினாக மக்கப் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லாம் அதை படிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் எம்சிக்யூ கொஸ்டினை பிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். எம்சிக்யூ கொஸ்டின் நீங்கள் மக்கப் பண்ணுறதால மெமரி பண்ணுறதால யூஸே கிடையாது. ஃபார்முலாஸ் மெமரி பண்ணுங்க. ஓகே, டெஃபினேஷனும் இருக்கும், சில இது கான்செப்ட் ஓகே. பட் இந்த எம்சிக்யூ கொஸ்டினை டேரெக்டாக மெமரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை படிச்சிருங்க. கண்டென்ட் படித்ததுக்கப்புறம் இந்த எம்சிக்யூ கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா, எந்த புக்கு படித்தாலும் ஒரே ஃபார்முலா தான். ஓகேங்களா, பாய்சான் ரேஷியோவுக்கு ஒரே ஃபார்முலா தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகே, எக்ஸ் மாடல்ஸ்னால் ஒரே ஃபார்முலா தான். ஓகே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். அதனால் இங்கே எம்சிக்யூ புக்கு வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க. நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு மேபி என்ன சொல்கிறது இன்டர்வியூ வந்து இன்டர்வியூவில் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதேமாரி ஜேஇயும் இப்போ கண்டிப்பாக இப்போ டிப்ளமோ முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. ஐடிக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கோம், அதுக்கு ரிசல்ட்ஸ் வரல. அதில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உள்ளே போயிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்க அடுத்த கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாமே ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ரிப்பரேஷனை இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த வருஷம் கம்பல்சரி இந்த 5 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஓகேங்களா, 99%. ஏன்னா இதில் மேக்ஸிமம் இந்த 3க்கு ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. இப்போ தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபில் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறையா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏப்ரல் 21லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூட்லாம் இப்போ ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது ரீசன் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நிறைய இதில் பாருங்கள் ஏப்ரல் 21லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேட்ச் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இப்போ அடுத்து ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாமினேஷன் வரும்போது அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் இன்னையிலேருந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மெட்டீரியல்ஸு, எம்சிக்யூ கொஸ்டின்ஸு, டெஸ்ட் சீரீஸ்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நெக்ஸ்ட் இதில் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ.